இந்த வீடியோவில் Node.jsல மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். மாடியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில் ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதி ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் மாடியூல்ஸும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அப்ளிகேஷனில் நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்னோடய அப்ளிகேஷனில் இன்க்ளூட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து எங்கே இருக்கும்னா, என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரியில் யாரோ ஒருத்தங்க வந்து எழுதி அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நான் கால் பண்ணால் போதும், அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து என்னோட அப்ளிகேஷனில் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ சேம் இதே மாதிரி தான் மாடியூல்ஸும். Node.jsல வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்இன் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸும் இருக்குது. நம்ம நோட் பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளே ஒரு ஓன் மாடியூல்ஸை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷனில் நான் ஒரு HTTP மாடியூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, போன வீடியோவில் நம்ம HTTP மாடியூல் வந்து பார்த்துருப்போம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பில்ட்இன் மாடியூல். Node.jsல இருக்கிற ஒரு பில்ட்இன் மாடியூல். நம்ம வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் மூலிமா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது. HTTP மாடியூல் வந்து பில்ட்இன்னாகவே இருக்குது Node.jsல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய பில்ட்இன் மாடியூல்ஸ் வந்து இருக்குது. எல்லா பில்ட்இன் மாடியூல்ஸும் நம்ம கம்மிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட அப்ளிகேஷனில் HTTP மாடியூல் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த HTTP மாடியூல் வந்து Node.jsல பில்ட்இன்னாகவே இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து NPM யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது, நம்ம டேரெக்டாகவே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நம்மளோட அப்ளிகேஷனில் அந்த மாடியூல் வந்து இன்க்ளூட் பண்ணோன்னா நம்ம இந்த ரெக்வயர் ஃபங்க்ஷன் வந்து போடணும். இந்த ரெக்வயர் ஃபங்க்ஷன் பேரண்டசிஸ்குள்ளே அந்த மாடியூல் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ என்னோடய மாடியூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா HTTP. ஓகே, என்னோட அப்ளிகேஷனில் HTTP மாடியூல் வந்து இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த அப்ளிகேஷன் வந்து HTTP மாடியூலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் தான் என்னால் ஒரு சர்வரை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்இன் மாடியூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஓன் மாடியூல். நம்மளே ஒரு ஓன் மாடியூல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன், sports.js. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு ஓன் மாடியூல் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ என்னோட ஓன் மாடியூலில் என்னென்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம், மெத்தட்ஸ் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கலாம் ஒரே ஃபைலில். அதே மாதிரி எவ்வளோ வேணாலும் மெத்தட்ஸும் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன். மாடியூல்னால் என்னென்னா, அது ஒரு ஆப்ஜெக்ட். நம்ம எந்த ஃபைலை கொடுக்குறோமோ அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஃபைலாக இந்த மாடியூல் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் sports.js அந்த ஃபைலை நான் என்னோடய மாடியூல்ஸ் வந்து கொடுக்குறேன்னா, இந்த மாடியூல் என்ற ஆப்ஜெக்ட்குள்ளே இந்த sports.js என்ற ஃபைல் வந்து இருக்கும். .sports என்றது ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபைல் விட்டு வெளியே இருக்கிற ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் இருக்கிற ஃபைலை வந்து நம்ம இந்த sports.jsல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் கொடுக்குறோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து வெளியில் இருக்கிற ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் app.js என்னோட மெயின் அப்ளிகேஷன். இதில் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா, இந்த sports.jsல இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி நேம் வந்து கொடுக்குறேன், டேட். ஸோ அதை வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனாக கொடுக்குறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் டேட் ஆப்ஜெக்ட். ஸோ டேட் ஆப்ஜெக்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா, இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற டேட் அண்ட் டைம் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் எங்கே கால் பண்ண போகிறேன்னா, app.js என்னோடய அப்ளிகேஷனில் கால் பண்ண போகிறேன். ஸோ இது sports.js வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் மாடியூல். ஓகே, ஸோ என்னோட அப்ளிகேஷனில் மாடியூலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ரெக்வயர் என்ற ஃபங்க்ஷன் வந்து போடணும். ஸோ லெட் m ஈக்குவல் டு ரெக்வயர் டாட் ஸ்லாஷ்னா என்னென்னு அர்த்தம்னா, இப்போ நான் இந்த எக்ஸ்போர்ட் ஃபைல் வந்து என்னோட சேம் ஃபோல்டரில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நோட் டியூட்டோரியல் அப்படின்றது என்னோடய ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என்னோட மாடியூல் வந்து இருக்குது
அப்படின்னு சொல்கிறதுக்காக டாட் ஸ்லாஷ் அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபைல் நேம் எஸ்போர்ட்ஸ். இப்போ எம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, அது வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஃபைலில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணும். ஸோ இம்போர்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து நான் என்னோட ரெஸ்பான்ஸாக கொடுக்குறேன். ஓகே, கிளைண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸாக கொடுக்குறேன். ஸோ res டாட் ரைட் மெத்தட் இதில் வந்து டேட் ஈக்குவல் டு ப்ளஸ் concatenation ஆப்ரேட்டர் m டாட் டேட். இப்போ பார்த்தீங்கன்னா m வந்து என்ன பண்ணோன்னா இந்த எஸ்போர்ட்ஸ் டாட் ஜேஎஸில் இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ நான் என்ன இம்போர்ட் பண்ணுறேன்னா இந்த டேட் என்ற மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா இப்போ இருக்கிற அந்த கரண்ட் டேட் அண்ட் டைமை வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். நோட். இப்போ என்னோட அப்ளிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்னோட ஃபைல் நேம் வந்து app.js இனிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் எந்த போர்ட்டில் வந்து நான் லிசன் பண்ணுறேன்னா 8080. ஸோ localhost :8080. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஈக்குவல் டு என்னோட டேட் ப்ளஸ் டைம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து நான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிக்கிறேன். கிளைண்ட்டுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம்னா ஒரு ஃபங்க்ஷனாக கொடுக்கலாம். ஃபங்க்ஷன் டேட், இதில் வந்து ரிட்டர்ன் டேட் ஆப்ஜெக்ட். இப்போ டேட் ஈக்குவல் டு டேட் என்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் டேட் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே டேட் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. கால் ஆகும்போது எனக்கு இப்போ கரண்ட்டாக இருக்கிற டேட் அண்டு டைம் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆன டேட் அண்ட் டைம் வந்து இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிக்கிறேன் கிளைண்ட்டுக்கு. இனிஷியேட் பண்ணிக்கலாம். சேம் எனக்கு டேட் ஈக்குவல் டு கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். boundil டாட் எஸ்போர்ட்ஸ் டாட் ஏ ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். அது வந்து எங்கே இருக்கும்னா ஏ என்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த எஸ்போர்ட்ஸ் என்ற ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஏ என்ற ப்ராப்பர்ட்டி வந்து அவுட் சைட் ஆஃப் த மாடியூல் ஃபைலை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும்னா ஒன்ஸ் நான் இந்த எஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் வந்து கொடுத்தா மட்டும்தான். ஓகே, இப்போ நான் என்னோட அப்ளிகேஷனில் இந்த இடத்துல வந்து m.a இப்போ என்னோட ஆப்பை வந்து இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து கன்காண்டினேஷன் ஆப்ரேட்டரில் கொடுக்கணும். இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அலோ வேர்ல்ட். இந்த அலோ வேர்ல்ட் என்ற ஸ்ட்ரிங் இன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குன்னா esports.js என்னோட ஓன் மாடியூலில் வந்து நான் ஒரு ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நான் வந்து என்னோட அப்ளிகேஷனில் வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து போடுறேன். module.esports.
ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் a, b. ஸோ இந்த ஆர்குமெண்ட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷன்லேருந்து சென்ட் பண்ணுறேன். ரிட்டன் a + b. இங்கே வந்து ஒரு br tag. res response dot end. இதோட என்னோட லாஸ்ட் ரெஸ்பான்ஸ். add value equal to plus m dot add என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணும்போதே என்னோட வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4 இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா add value equal to 6. ஸோ 2, 4 2 + 4 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகே. ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம n நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்மளோட ஓன் மாடியூலில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. அதை வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடியூல்ஸ் வந்து ஓன் மாடியூல்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோடு மினிமைசேஷன். ஓகே. இப்போ 1000 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்து இருக்குன்னா ஒரு கான்செப்டையும் ஒரு மாடியூலில் நம்ம கிரியேட் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் லாஜிக் வந்து நம்மளோட மாடியூலாக கிரியேட் பண்ணிட்டு வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஒரே மாடியூலில் வந்து ஒரே பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓன் மாடியூல்ஸோட யூசர்ஸ். ஓகே. அதே மாதிரி என்னோட ஓன் மாடியூலில் ஒரு ஆப்ஜெக்டாகவும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் டாட் obj1 என்றது என்னோட ஆப்ஜெக்ட். அதில் வந்து நேம் என்றது ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறேன் abc. ஏஜ் வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 35 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இதை வந்து என்னோட அப்ளிகேஷனில் என்ன பண்ண போகிறேன்னா ஆக்சஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து ரைட் ப்ளஸ் ஒரு br tag. நெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், என்னோட லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் எம் டாட், நம்மளோட ஆப்ஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா obj1. obj1 அதில் வந்து நேம் ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்சஸ் பண்ணுறேன். இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு abc. என்னோட ஓன் மாடியூலில் இருக்கிற நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து எனக்கு என்னோட அப்ளிகேஷனில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ப்ளஸ் ஸோ இதை வந்து நேம்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஏஜ் வந்து ஈக்குவல் டு ப்ளஸ் m டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து இனிஷியேட் பண்ணிக்கணும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நேம் abc, ஏஜ் வந்து 35. ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா export.js என்ற ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து என்னோட ஓன் மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே. அதில் வந்து என்னென்ன கொடுக்கலாம்னா ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ், மெத்தட்ஸ், ஜேஎஸ் கோடை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அதை வந்து என்னோட அப்ளிகேஷனில் என்ன பண்ணலாம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்ஸ்னு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஃபைலை விட்டு இன்னொரு ஃபைலை வந்து நம்மளால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் HTTP மாடியூல் அண்ட் HTTPS மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு மாடியூல்ஸுமே Node.jsல இருக்கிற ஒரு பில்டின் மாடியூல்ஸ் தான். ஓகே. ஸோ பில்டின் மாடியூல்ஸ்னால் நம்ம வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் வந்து
யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே, அது யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது. அது வந்து பில்ட்-இன்னாகவே இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாகவே நம்மளோட அப்ளிகேஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்வயர் என்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி ஓன் மாடியூல்ஸ் வந்து நம்மளோட அப்ளிகேஷனில் இன்க்ளூட் பண்ணோன்னா சேம் அதே ரெக்வயர் ஃபங்க்ஷன் தான் கொடுக்கணும். இதில் வந்து டாட்/ன்னு கொடுத்துருக்கேன். டாட்/னா என்ன அர்த்தம்னா என்னோட ஓன் மாடியூல் வந்து சேம் இதே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் HTTP மாடியூல் HTTPS மாடியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அது பார்த்ததுக்கப்புறமா அந்த மாடியூல்ஸ் பற்றி நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே.